மரங்களை வெட்டாமல் காப்போம். பெரியவரே, ஐயா பெரியவரே, மரத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வெட்டுங்க. என்னப்பா? மரத்தை கொஞ்சம் சீக்கிரமாக வெட்ட சொன்ன பெரியவரே. சரிப்பா, போப்பா. ஐயோ பெரியவரே, ஏன் இந்த மரங்கள்லாம் வெட்டுறீங்க? என்னப்பா? இந்த மரத்தெல்லாம் ஏன் வெட்டுறீங்கன்னு கேட்குறேன். உங்கள் ஹெச்எம் தான்ப்பா வெட்ட சொன்னார், அவர்கிட்ட கேளுப்பா. அப்போ சரி. சார் ஹெச்எம் சார். சொல்லுப்பா. சார், அந்த மரத்தெல்லாம் ஏன் சார் வெட்ட சொல்கிறீங்க? அந்த மரம் நம்ம ஸ்கூலுக்கு வேஸ்ட்டாக இருக்குப்பா. சார், அந்த மரம் இருக்கிறதால சார் நம்ம ஸ்கூல் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. இப்போ இந்த மரத்தை வெட்டினா என்னப்பா ஆகும்? நீங்கள் இந்த மாதிரி எல்லாருமே மரத்தை வெட்டினீங்கன்னா நம்ம பூமியே வெப்பமயமாகி நம்ம பூமியில் இருக்க மொத்த தண்ணி ஒரே இடத்துல இருந்து நம்ம பூமியே அழிஞ்சிடும் சார். சரிப்பா, அந்த பெரியவர்கிட்ட சொல்லி மரத்தை வெட்ட வேணாம்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 50,000 மரங்கள் வெட்டுறாங்க சார். ஓகேப்பா, நீங்கள் கிளாஸ்க்கு போப்போ. ரொம்ப நன்றி சார். ஐயோ, காப்பாத்துங்க. ஐயோ, யாரோ உள்ள போயிடுச்சு. ஐயோ பெரியவர் தான். ஐயோ எந்திரிங்க தாத்தா, எந்திரிங்க தாத்தா. ஐயோ சரி, வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி ஏதாவது எடுப்போம். இந்த நேரம் பார்த்தா வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்காது. சரி, போய் பைப்பில் குடிச்சிட்டு வருவோம். தண்ணி ஒரு வேளை கிடச்சிச்சு. இன்றைக்கி முதல்ல போய் அந்த பெரியவர் எழுப்பிடணும். ஐயா பெரியவரே எந்திரிங்கய்யா. ஐயா பெரியவரே, ஐயா எந்திரிங்கய்யா, தண்ணி தெளிப்போம். ஐயா பெரியவரே. ஏன்பா? ஐயோ எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, திருப்பி தண்ணி தெளிச்சு பார்ப்போம். அப்பாடா எந்திரிச்சாரா. ஏன்பா? என்னையாச்சு? கீழே விழுந்துட்டீங்க. இன்னங்க தண்ணி குடிங்க. மரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தப்பா, மயக்கம் வந்துருச்சுப்பா. ஐயா இனிமே மரங்களை வெட்டாதீங்கய்யா. ரொம்ப நன்றிப்பா. காட்சி 2. ஐயாப்பா, எவ்வளோ மூச்சு வாங்குதுடா. இந்த மரத்தை வெட்டுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எப்பா, வேர்வை சிந்தியாட இந்த மரத்தெல்லாம் வெட்டுறது எவ்வளோ கஷ்டமான வேலை. நல்ல வேலைக்கு படித்து போயிருக்கலாம். இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே. அன்னைக்கு மரங்கள்லாம் வெட்டிக்கலாம் சொன்னால் திருப்பி இவர் வெட்டுறாரா? வாடா அங்கே போய் சொல்லுவோம் அவர்கிட்ட. வாடா சொல்லலாம். ஐயா பெரியவரே, நான் தான் அன்றைக்கே மரங்கள்லாம் வெட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இந்த மரத்தை வெட்டினாதான்ப்பா என்னால் என் குடும்பத்தில் காப்பாற்ற முடியும். சரி பெரியவரே, அப்போ இந்த மரத்தை வெட்டினா உங்களுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்? எனக்கு ஒரு 3000 வரும்பா. அந்த காசை நான் தரேன். இந்த மரத்தை வெட்டாதீங்க ஐயா. நான் வெட்டாட்டி இருப்பேன்பா. நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. சரி பெரியவரே. இந்த மரத்தை நல்லவங்க வளர்த்துருப்பாங்க பெரியவரே. இதை ஏன் பெரியவரே வெட்டுறீங்க? யாரோட என்னப்பா, நீ உன் வேலையை பார்த்துட்டு போப்பா. நம்ம சினிமாவுக்கு போவோமா? போகலான்டா. உன்ட்ட எவ்வளோ காசு இருக்கு? என்கிட்ட 200 ரூபாய் இருக்குடா. சரி, என்கிட்ட காசு இருக்கு. உன் காசு டிக்கெட்டுக்கும் என் காசு ஸ்நாக்ஸுக்கும் வச்சுக்கலாம்டா. சரிடா. சரி வா போகலாம். அங்கே போடுறா. அங்கே போடுற ஒரு பெரியவரே. ஆமாண்டா. இது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்காரு. சரி வாடா, அவரை போய் பார்ப்போம். சரிடா, வாட போகலாம். இவரா நீங்கள் பார்த்தவர் தானே? சரி வாடா போய் பார்ப்போம். சீக்கிரம் வாடா போகலாம். ஐயா பெரியவரே எந்திரிங்கய்யா. என்னப்பா? என்னையாச்சு இப்படி இங்கே உட்காந்துருக்கீங்க? என் வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டோம்பா. என்னை துரத்தி விட்டாங்கப்பா. ஐயா இந்தாங்க, முதல்ல சாப்பிடுங்க. உன்ட்ட எவ்வளோ காசு இருக்கு? என்கிட்ட 200 ரூபாய் இருக்குடா. உன் காசு தரோம். இந்தாங்க ஐயா. ரொம்ப நன்றிப்பா. உயிரை காப்பாற்றிட்டப்பா. நன்றிலாம் வேணாம்யா. நீங்கள் இனிமேல் மரங்களை வெட்டாமல் இருங்கய்யா. இனிமே யாருமே மரங்களை வெட்டாதீங்க. மரத்தை வெட்டினா ஆக்சிஜன் நிழல் எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி மரத்தை வெட்டினீங்கன்னா மனுஷன் இருந்ததுக்கு அடையாளமே இல்லாமல் ஆயிடும். மனிதனை காப்போம், மனிதனை